ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என் ஃபேவரட் தட்டை உடைச்சிட்டேன். செருப்பெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது. என் தலை முடி ஒரே சிக்கலாக இருக்குது. லைக் திஸ் we are facing many problems in our daily life. In this video we are going to see that how to express our daily life problems in English. Let's get into the video. பல்பு மின்னுகிறது. மின்னுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளிக்கரிங். அப்போ இதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லலாம்? த லைட் இஸ் ஃப்ளிக்கரிங். என் சட்டை மிகவும் இறுக்கமாக உள்ளது. சட்டைக்கு இங்கிலீஷில் ஷர்ட்டுன்னு சொல்லணும், இறுக்கத்துக்கு டைட்டுன்னு சொல்லணும். அப்போ இதை டூகெதரை நம்ம சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்? மை ஷர்ட் இஸ் டூ டைட். என் கால் சட்டை மிகவும் தளர்வானது. அதே சென்டென்ஸஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கால் சட்டைக்கு இங்கிலீஷில் பேண்ட்ஸ்னு சொல்லணும், தளர்வுனா லூஸ். அப்போ இதே நீங்கள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம். பண்ணிட்டீங்களா? எஸ், உங்கள் ஆன்சர் என்ன? மை பேண்ட்ஸ் ஆர் டூ லூஸ். இன்றைக்கி உடம்பே சரியில்லை. ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல் டுடே. இதெல்லாம் நம்ம டெய்லி ரெகுலர் சென்டென்ஸாக யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பல் வலிக்கு. ஐ ஹாவ் அ டூத்தேக். அப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இருமல் இருக்கிறது. ஐ ஹாவ் அ ஹாஃப். அப்போ எனக்கு தொண்டை வலிக்குங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ், ஐ ஹாவ் அ சோர் த்ரோட். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என் தண்ணீர் பாட்டில் காலியாக உள்ளது. தண்ணீர் பாட்டிலை இங்கிலீஷில் வாட்டர் பாட்டில்னு சொல்லுவோம். காலிங்கிறதுக்கு எம்டி. அப்போ சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்? மை வாட்டர் பாட்டில் இஸ் எம்டி. என்னால் வாட்டர் பாட்டிலை திறக்க முடியலை. ஐ குடன்ட் ஓப்பன் மை வாட்டர் பாட்டில். ஐ குடன்ட் ஓப்பன் மை வாட்டர் பாட்டில். நான் இன்னும் வீட்டு பாடம் எழுதி முடிக்கலை. I have not yet finished or completed my homework. Finishedக்கு பதிலாக completedனு சொல்லிக்கலாம். I have not yet completed my homework. படிக்க பிடிக்கல. Not interested to study. படிக்க பிடிக்கல. Not interested to study. இன்னைக்கு பள்ளிக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. I am not interested to go to school today. I am not interested to go to school today. என் பென்சில் கூர்மையாக இல்லை. எஸ், இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா? My pencil is not sharp. My pencil is not sharp. இந்த பேனா சரியாக எழுத மாட்டேங்குது. This pen doesn't write properly. This pen doesn't write properly. நான் இந்த வகுப்புக்கு தாமதமாக வந்தேன். I am late for this class. இந்த இடத்துல கிளாஸுக்கு பதிலாக நம்ம வேலைக்கு கூட சொல்லிக்கலாம். எப்படி? நான் வேலைக்கு தாமதமாக வந்தேன். ஐம் லேட் ஃபார் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு பிடித்த அறிவியல் வகுப்பு ரத்து செய்யப்பட்டது. மை ஃபேவரட் சயின்ஸ் கிளாஸ் காட் கேன்சல்டு. மை ஃபேவரட் சயின்ஸ் கிளாஸ் காட் கேன்சல்டு. என் புத்தகம் கிழிந்து விட்டது. கிழிஞ்சிட்டதுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? டியர்னு சொல்லுவோம். இப்போ என் புத்தகம் கிழிஞ்சு விட்டது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை புக் இஸ் டான் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி ஒரு பாடம் கூட புரியலைன்னா நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி லெசன் டுடே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி லெசன் டுடே. இந்த உள்ளடக்கம் எனக்கு புரியலை. உள்ளடக்கங்கிறது ஒன்றும் இல்லை, கண்டென்ட். I don't understand this content. இந்த கண்டென்ட் எனக்கு எதுவுமே புரியலைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொஞ்சம் லாங் சென்டென்ஸ் தான். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்தா போதும். தேர்வில் சரியாக மதிப்பெண் பெறவில்லை என்று என் ஆசிரியர் எங்களை இன்று திட்டினார்கள். My teacher is scolding us. எதுக்காக? For not scoring well in exam. இந்த லாங் சென்டென்ஸை பிரேக் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே புரியும் உங்களுக்கு. தேர்வில் சரியாக மதிப்பெண் பெறவில்லை என்று என் ஆசிரியர் எங்களை என்று திட்டினார்கள். மை டீச்சர் இஸ் ஸ்கோல்டிங் us today for not scoring well in exam.
இன்னைக்கு நிறைய வீட்டு பாடம் கொடுத்தனர். They gave me a lot of homework today. நான் பேருந்தை தவற விட்டுட்டேன். I missed out the bus. பஸ்ஸில் ஏறினதும் சம்டைம்ஸ் சோக பாட்டெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அவர்கள் சோக பாடல்களை மட்டுமே இசைக்கிறார்கள். They are playing sad songs only. எனக்கு பிடிச்ச தட்டை நான் உடைச்சிட்டேன். I broke my favorite plate. அப்போ கடிகாரம் உடஞ்சி போச்சுங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் சொல்கிறீங்களா? My watch is broken. நான் என் பேனாவை தொலைச்சிட்டேன். I lost my pen. நான் என் பாஸ்வேர்டை மறந்துட்டேன். I forgot my password. பாஸ்வேர்டோட தமிழ் மீனிங் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் சென்டென்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதை நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என் மதிய உணவு பையை வீட்டில் மறந்து விட்டேன். மறக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஃபர்காட். உணவு பையங்கிறது என்ன? லஞ்ச் பேக். எங்கே மறந்துட்ட? அப்போ வீட்டில். அப்போ இதை சென்டென்ஸாக எப்படி ஃப்ரேம் பண்ணால், ஐ ஃபர்காட் மை லஞ்ச் பேக் அட் ஹோம். இதை பேஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ், பணத்தை கொண்டு வர மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு பிரிங் த மணி. இன்றைய மருந்தை சாப்பிட மறந்துவிட்டேன். ஐ ஃபர்காட் டு டேக் டுடேஸ் மெடிசன். பள்ளி பேருந்தில் எனது பையை விட்டுவிட்டேன். ஐ லெஃப்ட் மை பேக் இன் த ஸ்கூல் பஸ். என் ஃபோனை தண்ணீரில் போட்டேன். ஐ ட்ராப்ட் மை ஃபோன் இன் வாட்டர். நான் என் பென்சிலை கீழே தவற விட்டேன். ஐ ட்ராப்ட் மை பென்சில். இந்த இடத்துல சில நேரத்தில் இந்த கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ட்ராப் த கேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த சென்டென்சஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். என் சைக்கிள் சங்கிலி அறுந்து போச்சு. மை சைக்கிள் செயின் கேம் ஆஃப். நான் என் புத்தகத்தில் தண்ணீரை சிந்திட்டேன். ஐ ஸ்பில்ட் வாட்டர் ஆன் மை புக். என் சட்டை பட்டனை காணோம். மை ஷோர்ட் பட்டன் இஸ் மிஸ்ஸிங். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை. திஸ் ட்ரெஸ் இஸ் நாட் நைஸ். என் காலணிகள் ஈரமாக இருக்குது. மை சாக்ஸ் ஆர் வெட். துணி இன்னும் காயவே இல்லை. த கிளாத் இஸ் ஸ்டில் நாட் ட்ரை. என் காலணிகள் தேய்ந்து விட்டன. மை ஷூஸ் ஆர் ஓன் அவுட். என் காலணிகள் சரியாக பொருந்தலை. மை ஷூஸ் டோன்ட் ஃபிட் வெல். என் காலணிகள் வசதியாக இல்லை. மை ஷூஸ் ஆர் நாட் கம்ஃபர்டபுள். என் தலையணை ரொம்ப அழுக்காக இருக்குது. மை பில்லோ இஸ் வெரி டர்ட்டி. என் கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருக்குது. இது நீங்களே சொல்லலாம். எஸ், மை கிளாஸஸ் ஆர் டர்ட்டி. என் ஆடைகள் எல்லாம் கலைஞ்சி போய் இருக்கு. மை ட்ரெஸ்ஸஸ் ஆர் மெஸ்ஸி. என் தலைமுடி ரொம்ப சிக்கலாக இருக்குது. மை ஹேர் இஸ் டாங்கிள். என் தலைமுடி படிப்படியாக உதிர்கிறது. மை ஹேர் இஸ் ஃபாலிங் கிராஜுவலி. இந்த காஃபியில் சுகர் இல்லை. தெர் இஸ் நோ சுகர் இன் திஸ் காஃபி. இந்த சாப்பாடு பிடிக்கலை. ஐ டோன்ட் லைக் திஸ் ஃபுட். இன்னைக்கு சாப்பாடு சுவையாக இல்லை. டுடேஸ் ஃபுட் இஸ் நாட் டேஸ்டி. என் உணவு தீஞ்சு போச்சு. மை ஃபுட் இஸ் பேண்ட். என் தேநீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. மை டீ இஸ் கோல்ட். குமிழ் தளர்வாக உள்ளது. த நாப் இஸ் லூஸ். எனது பைக் டயர் பஞ்சராகிவிட்டது. மை பேக் டயர் இஸ் ஃப்ளாட். இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்குது. ஹியர் இஸ் வெரி சல்ட்ரி. புழுக்கத்துக்கு இங்கிலீஷில் என்னென்னா சல்ட்ரின்னு சொல்லுவாங்க. தரை ஈரமாக உள்ளது. த ஃப்ளோர் இஸ் வெட். தூக்கம் வரல. நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி. எனது இணையம் மெதுவாக உள்ளது. மை இன்டர்நெட் இஸ் ஸ்லோ. மொபைலில் சிக்னல் மோசமாக இருக்குது. மொபைல் சிக்னல் இஸ் புவர். எனது தொலைபேசியின் சார்ஜ் தீண்டு விட்டது. மை ஃபோன் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் சார்ஜ் ஆர் எல்ஸ் வி கேன் சே தட் மை ஃபோன் பேட்டரி இஸ் கோயிங் டு டை. எனது ஃபோன் திரை விரிசல் அடைந்துள்ளது. மை ஃபோன் ஸ்க்ரீன் இஸ் கிராக்ட். டிவி ரிமோட் பேட்டரிகள் செயலிழந்து விட்டன.
The TV remote batteries are dead. விளக்கு எரியவில்லை. The lamp won't turn on. நீ சரியாவே பேசல. You don't speak properly. பணம் நம்ம கையில் இல்லை. Money is not in our hand. மணி தட்டுப்பாடு உள்ளது. There is a shortage of money. வீடு சுத்தம் பண்ணணும். I have to clean the home. I hope this video is useful for you. If it is useful for you, share with your friends. Hit the like button. Don't forget to subscribe my channel. Thank you so much for watching my channel.